நாங்கள் குறைந்த வாக்குகளை பெறவில்லை, நல்ல வாக்குகளை பெற்றிருக்கிறோம், நிறைய வாக்குகளை பெற்றிருக்கிறோம். பொய்யை திருப்ப திருப்ப சொன்னால் அது உண்மை என்று நம்பப்படும் என்ற அந்த கோயபிள்ஸ் தத்துவத்துக்கு சொந்தக்காரர்கள் வரும் தேர்தலிலே மிகச்சிறப்பான கூட்டணியை எடப்பாடி அமைப்பார். 2026 தனித்து நின்றாலும் தன்னாட்சி அமைப்பார். எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை பொறுத்தவரைக்கும் 4.5 ஆண்டு காலம் அற்புதமான ஆட்சி நடத்தி இந்தியாவிலேயே தலைசிறந்த முதலமைச்சர் என்ற ஒரு பெருமையை தமிழகத்துக்கு தேடி தந்திருக்கிறார். அவர் ஆட்சி காலத்தில் எண்ணற்ற நலத்திட்டங்களை ஏழை மக்களுக்காக தந்தார். மைய அரசு மும்மொழி திட்டத்திற்கு வித்திட்ட மைய அரசு தமிழ் மொழிக்கு மாறாக இந்தி திணிப்பை தமிழகத்தில் மறைமுகமாகவும் நேரடியாகவும் திணித்ததையெல்லாம் தோழமை என்ற நிலையில் இருந்த போதிலும் துளியும் தயங்காமல் மைய அரசை அச்சப்படக்கூடிய அளவிற்கு அதை எதிர்த்தார். பாராளுமன்றத்தை கிட்டத்தட்ட 1 மாத காலம் நடக்க விடாமல் செய்து தமிழகத்தின் தண்ணீர் உரிமையை, காவேரி உரிமை, முல்லைப்பெரியார் உரிமை, பாலாற்று உரிமைகளை எல்லாம் மைய அரசு தமிழகத்துக்கு வஞ்சிக்கிறது. தங்கள் கட்சியை பிஜேபி வளர்த்துவதற்காக அந்த ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மாநிலங்களுக்கு பாரபட்சமாக சட்டத்தை மீறி, உச்சநீதிமன்றத்து ஆணையை மீறி பிஜேபி அரசு செயல்படுகிறது என்பதை பாராளுமன்றத்திலே அதை வெளிப்படையாக வலியுறுத்த செய்தார். பாராளுமன்றமே நடக்க முடியாத அளவிற்கு ஒரு சூழலை உருவாக்கி தமிழ்நாட்டு நலனை, தமிழர் நலனை காத்தார். வாதிட்டார்கள், பல சலுகைகளை பெற்றும் தந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிற எடப்பாடியாருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது. ஒரு செய்தி என்றால் இரவிலே நெடுநேரம் படிப்பார். டிவி மூலமாக உலகச் செய்திகளை பார்ப்பார், இந்திய செய்திகளை பார்ப்பார், தமிழகத்தின் செய்திகளை பார்ப்பார். அவர் பார்த்தாலே அவருக்குள்ள இறைவன் தந்த அளப்பரிய திறமை, ஞாபக சக்தி. பார்த்து 1 மணி நேரம் பேசினாலும் துண்டு பேப்பரை கையிலே வைக்காமல், பார்த்து படிக்காமல், உள்ளத்திலிருந்து, நெற்றிக்கண்ணிலிருந்து புள்ளி விவரங்கள் 13,02,041 ரூபாய் என்ற ஒரு புள்ளி விவரம் இருந்தால் அதை கூட அப்படியே சொல்லக்கூடிய அளவிற்கு அளப்பற்ற ஆற்றலை, மூதறிஞர் ராஜாஜியை விட நினைவாற்றல் அதிகமிக்கவராக அவர் செயல்பட்டு கொண்டிருப்பது தான் அவருக்கு இன்று இருக்கிற அளப்பரிய வெற்றி. இபிஎஸ் ஐயா பொறுத்த வரைக்கும் குறைந்த வாக்கு வித்தியாசம் வின் பண்ணி ஜெயிச்சிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின்றாரு. இப்போது அந்த குறைந்த வாக்கு விகிதம் எடுக்காத அளவுக்கு என்ன செயல்பாடு இருந்தால் ஏடிஎம்கே இந்த சட்டமன்ற? நாங்கள் குறைந்த வாக்குகளை பெறவில்லை, நல்ல வாக்குகளை பெற்றிருக்கிறோம், நிறைய வாக்குகளை பெற்றிருக்கிறோம். உண்மை நிலை. அவர்கள் பொய்யை அடிக்கடிக்கு அம்மியை நகரும். பொய்யை திருப்ப திருப்ப சொன்னால் அது உண்மை என்று நம்பப்படும் என்ற அந்த கோயபிள்ஸ் தத்துவத்துக்கு சொந்தக்காரர்களாக திமுக இருக்கிற காரணத்தால், ஸ்டாலின் அவர்கள் அதையே ஒட்டி பேசுகிற காரணத்தால் எங்களுடைய வளர்ச்சி முறியடிக்கப்படுகிறது. வரும் தேர்தலிலே மிகச்சிறப்பான கூட்டணியை எடப்பாடி அமைப்பார். அதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். கூட்டணியே ஒரு வேலை இல்லை என்றாலும் கூட தனித்து நின்று எடப்பாடியாரனுடைய அற்புதமான ஆட்சி திறமை, நிர்வாகத் திறமை, ஞாபக சக்தியின் காரணமாக, சொல்வன்மை காரணமாக, அவர் கரைபடியாத கரங்களாக செயல்படுகிற காரணத்தால் 2026 தனித்து நின்றாலும் தன்னாட்சி அமைப்பார்.